ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லவ் மேரேஜ்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். சண்முக பிரியன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பட், மீனாட்சி தினேஷ், சத்யராஜ், ரமேஷ் திலக், கஜராஜ், அருள்தாஸ்னு பலர் நடிச்சிருக்காங்க. 27ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அசோகவனம்லோ அர்ஜுனா கல்யாணம்ன்ற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த லவ் மேரேஜ் படம். ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ராமச்சந்திரனா நடிச்சிருக்க விக்ரம் பிரபுக்கு 33 வயசு ஆகுது. இவர் இன்னும் பேச்சுலராக தான் இருக்காரு. இவர் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருந்தாலும் இவரோட ஃபேமிலி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மைண்டடாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இவரும் இவரோட குடும்பம் சொந்தக்காரங்க எல்லாருமே இவருக்கு ஒரு பொண்ணை தேடி ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே தான் அம்பிகாவாக நடிச்சிருக்க சுஷ்மிதா பட்டை சந்திக்கிறாங்க. இந்த பொண்ணை ராமச்சந்திரனுக்கும் இவரோட குடும்பத்துக்கும் பிடிச்சு போகவே சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சுது. ராமச்சந்திரன் அம்பிகா கிட்ட பேச ட்ரை பண்ணும் போதெல்லாம் அம்பிகா ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க. அதனால ராம்க்கு சந்தேகம் வருது. கோவிட்-19 வந்ததுனால ராமும் இவரோட குடும்பமும் அம்பிகா வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. ரெண்டு குடும்பமும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரால் ஒழுங்காக பேச முடியாது. அது மட்டும் கிடையாது, பொண்ணையும் பொண்ணோட குடும்பத்தையும் பற்றி ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு ராமோட ஃபேமிலி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அரேஞ்ச் மேரேஜில் சம்மந்தப்பட்டிருக்கிற ரெண்டு குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைகள் வரும், எப்படி வரும்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு டைரக்டர் சண்முக பிரியன். ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருந்தாலும் ஃபன்னாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ராம்க்கு 33 வயசு ஆனதுனால இவரோட குடும்பம் இவரை ஒரு பாரமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ராமுக்கு கல்யாண வயசு தாண்டிடுச்சு. இந்த காரணத்தினால தான் வேற ஒரு காஸ்ட்டில் பொண்ணை எடுக்கிறதுக்கு இவங்க குடும்பம் முடிவு பண்ணி அம்பிகாவை என்கேஜ் பண்ணி வைக்கிறாங்க. சொந்தக்காரங்க இருந்தாலே யாராவது ஒருத்தர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, இன்னொருத்தர் எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிப்பாரு. இந்த மாதிரி இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸும் இந்த படத்தில் இருக்குது. பொண்ணு சைட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் பிரச்சனை வர வைக்கிறதுக்குன்னே பொண்ணோட அங்கிள் இருப்பார். அதுக்கப்புறம் பொண்ணோட தங்கச்சி தான் சுட்டித்தனமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் நல்ல ஸ்பீடாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கடைசியில் சொசைட்டியோட ப்ரெஷர்னால ஒவ்வொருத்தரும் எப்படி மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறாங்கன்றத ராம் கேரக்டர் சொல்கிறது ரியலிஸ்டிக்காகவும் அதே சமயம் மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற விதமாகவும் அமைஞ்சிருந்தது. விக்ரம் பிரபு ராமச்சந்திரன் கேரக்டரில் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. சுஷ்மிதா அம்பிகா கேரக்டராக ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. சத்யராஜோட கேமியோ ரோலும் சூப்பராக இருந்தது. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடித்த ரமேஷ் திலக், அருள்தாஸ், கஜராஜ்னு இவங்க எல்லாரோட நடிப்பும் பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது ஷான் ரால்டனோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே படத்துக்கு சூப்பராக செட் ஆயிருந்தது. மதன் கிறிஸ்டோஃபரோட சினிமாட்டோகிராஃபி பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஊரோட மொத்த அழகையும் கேமரா மூலமாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ட்ராமா, அதோட நல்ல காமெடி எலிமெண்ட்ஸும் இருக்கக்கூடிய படம் தான் லவ் மேரேஜ். அதனால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.